அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே மாதத்தோட கிரக நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 7/5/2024 புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி நிகழ இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவே நாம் பார்ப்போம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே புதன், ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், கலத்திரஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சனி அப்படின்னு கிரகங்களோட நிலை எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அத்தனையையும் தன்னம்பிக்கையோடு முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆற்றல் உடையவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். இந்த மாதம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஓரளவு நல்லது அப்படிங்கிறது நடக்க போகுது. எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகமாக யோசிப்பதை தவிர்த்துக்குங்க. அது மன அமைதிக்கு நல்லது. திடீர்னு பணத்தேவை அப்படிங்கிறது வரலாம். சூரியனோட சஞ்சாரத்தால வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோரோடு சேர்ந்து 3ஆம் வீட்டில் அமர்றாரு. அதனால சாதகமான உங்களுடைய செயல் திறனை அதிகரிப்பதில் கவனத்தை செலுத்துவீங்க. சக ஊழியர்களை ஓரளவு சார்ந்து இருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் இருந்தாலும் ஏதேனும் தொழில் செய்தீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. அதனால இந்த மாதம் முழுவதும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையை இழக்க வேண்டாம். உங்களுடைய திறமையை அதிகரித்து படிப்பில் முழு கவனத்தை செலுத்தணும். அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய நண்பர்களோட ஒத்துழைப்பு பெரிதும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல நண்பர் எவ்வளவு உதவியாக இருப்பாங்களோ அந்தளவு உதவியாக இருப்பாங்க. செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கணும். உணர்ச்சி வசப்படுவதையும் யாரையும் புண்படுத்தி பேசுவதையும் தவிர்த்துக்கணும். சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். பேச்சு அப்படிங்கிறது யார் மனதையும் புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும். அவர்களில் ஒருவரெல்லாம் உங்களுடைய இதத்துக்கு நெருக்கமாக வரலாம். மனதில் உள்ளவற்றை அவரிடமோ அவர்களிடத்திலேயோ பேசுவதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதால திருமண வாழ்க்கையில் பதட்டம் அப்படிங்கிறது வரலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். செவ்வாய் தனது சொந்த ராசியில் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேற்றத்தை கொண்டு சேர்ப்பீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் விரைவாகவும் அவசரமாகவும் இருப்பீங்க. அதனால தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால நிதானமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்விலையும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இளைய உடன்பிறப்புகளோடும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதிக கோபமும் கவலையும் உங்களை ஆட்கொள்ள நேரிடும். அதனால தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். தொழிலில் புதிய முயற்சிகளெல்லாம் கவனத்தை செலுத்தலாம். நீங்கள் அதிக பணிகள் காரணமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். வாகனம் மற்றும் அசையா சொத்தை விற்கும் முயற்சியெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒரு சில சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். தூக்கமின்மையால் அவதிப்படுவீங்க. அதனால் மன அமைதி அப்படிங்கிறது இழக்கும். மே மாதத்தில் அதிக செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால மீனராசிக்காரர்கள்லாம் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். மீனராசிக்காரர்கள் எல்லாரும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல்
இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. வியாபாரம் தொழில் தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக முடியும். வியாபார போட்டிகள் அப்படிங்கிறது குறைய போகுது. தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அதே மாதிரி விருந்து விழாக்கள் அப்படின்னு குடும்பத்தினரோடு சென்று வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெண்களுக்கெல்லாம் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. அரசியல்வாதிகள்லாம் மேலிடத்தின் ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் தன்னிச்சையா செயல்பட முடியாத அளவு தான் இருக்கும். மற்றவர்களால் சிறு சிறு குறுக்கீடுகளும் உங்களுக்கு அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பொருட்களை மட்டும் சற்று கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதுக்கு முன்பு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கொடுக்கணும். கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. வேலைகள் செய்யும் இடத்துல சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். எல்லா விஷயத்திலையும் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் வழக்குகளை தள்ளி போடுங்க, இல்லை பேசி தீர்த்து முடிவெடுங்க. ஆயுதம், தீ, கூர்மையான வழுவழுப்பான தரைகளை நடக்கும் பொழுதுல கவனத்தோடு இருக்கணும். அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலையும் ஈடுபடாம இருக்கிறதா நல்லது. வீண் அலைச்சலும் செலவும் வரும் உங்களுக்கு. அதனால குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் சற்று நீங்க போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ளுவீங்க. சிலருக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீங்க. மற்றவர்களிடம் பேசும் பொழுது மட்டும் கவனமாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வீண் பழி அப்படிங்கிறது வரும். வேலைகளெல்லாம் நீங்கள் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டி இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசுங்க. அப்போ தான் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது சற்று கூடிக்கிட்டே இருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டை விட்டு வேலை விஷயமா வெளியிலலாம் தங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல செஞ்சுட்டு வந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு பகவான் 1ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் குரு. அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போவதால் சகோதரர்கள் சகாயஸ்தானம் வலுவடையுது. விலகி சென்ற சொந்தங்கள், விலகி சென்ற சகோதரர்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சில இடையூறு அப்படிங்கிறது குரு பகவானால் வரதான் செய்யும். அதனால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. இந்த மே மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இந்த மே மாதத்தில் பிறருக்கு பொறுப்பு சொல்லி எந்த விஷயத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொடுக்கறது நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும் மீனராசிக்காரர்கள் அனைவருமே.